நம்ம தமிழகத்துல பாத்துட்டீங்கன்னா விறுவிறுப்பா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஜமாத்துன்றாங்க. சோ அப்ப ஜமாத்துனா என்னதான் நடக்குதுங்க? ஜமாத்துன்றது வந்து எங்க திருநங்கை மக்கள் கிட்ட வந்து நாங்க என்னைக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்றோம். சரி. அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது பேரு ஜமாத். ஜமாத். சரி. ஜமாத். அப்போ வந்து இப்ப நாங்க தனித்தனியா இருக்கிறோம்னாக்கா இது ஒரு குடும்பம். குடும்பம். இப்ப நான் வந்து மவுண்ட்ல இருக்கேன். இப்ப என்னை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க. நாங்க ஒரு குடும்பமா இருக்கோம். சரிம்மா. இந்த 10 பேருமே எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்த்து இன்னொரு வீடு எல்லாருமே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 200-300 பேர் சேர்த்து அதுக்கு பேரு ஜமாத். சரிம்மா. கூட்டம். ஜமாத்னா ஒரு கூட்டம். ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அதுதான் ஜமாத்தோட இது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருநங்கைகள் எல்லாருமே வந்து சந்தோஷமா அவங்கவுங்க குடும்பத்தோடனா பேரண்ட்ஸ் இல்ல, எங்களோட இப்ப நான் அம்மானாக்கா என் பொண்ணுங்க நாங்க எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம். சரிம்மா. இப்ப எனக்கு குருன்னு